நம்ம பிரச்சனையை பஞ்சாயத்துல ஏன் எடுத்தீங்க? ஏற்கனவே ஊர் சிரிக்குது. எதையும் முறைப்படி செஞ்சா பின்னால பிரச்சனை வராது. முதல் பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டவிரோதம். உங்களுக்கும் முதல் பொண்டாட்டிக்கும் எந்த விதமான உறவும் கிடையாதுன்னு பஞ்சாயத்துல வெட்டி விட்டா நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சட்டப்படி உரிமை உண்டு. மாமா, நீங்க என்ன சொன்னாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத என் மனசு ஒத்துக்கல. மாப்பிள்ள, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் சரியா போயிடும். உங்களுக்காக இல்லாட்டியும் உங்க குழந்தைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சாச்சு. என்னது பாலா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். நல்ல நல்ல 16 பெத்து பெருமாள் வாடு. உக்கார. அட உக்கார, ரொம்ப புதுசா பழகிற மாதிரி. என்ன என்னது என்கிட்ட வெக்கம்? போய்தா. சரி, நான் போறேன். உனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு இது புதுசு இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னைக்கு தானே புதுசு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நீ வா போதானா? பழக்கமா போச்சு. அம்மா கூட திட்டுச்சு. இனிமே மாத்திக்கிறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த போலியான மரியாதையெல்லாம் இருக்கவே கூடாது. நீ வழக்கம் போல நீ வா போனே கூப்பிடு. அதுல ஒரு கொஞ்சல் இருக்கும். ஆனா வாடா போறாங்க கூப்பிட கூடாது. போயா, அதெல்லாம் இப்பதான் தெரியுதாக்கும். என்ன இருந்தாலும் உனக்கு என்னை விட அவன் மேலதான் ஆசை. எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சுட்ட. அப்படியெல்லாம் சொல்லாதியா. உன் மேல ஆசைப்பட்டது நினைச்சா உனக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆனதும் கொஞ்சம் பொறாமையா கூட இருந்துச்சு. ஆனா அப்புறம் நானே என்ன மாத்திக்கிட்டேன். இப்போ எதுக்கு அதெல்லாம்? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல பொன்னி, இப்படி நீ எதைப்படக்கூடாது. டாக்டர் கூட இது மனோவியாதி, உடம்புக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. இந்த 15 நாளா நீ படுத்த படுக்கையா இருந்ததை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் மனசுதான் காரணம். பழச நீ முழுக்க மறக்கலைன்னா உன்னால புதிய வாழ்க்கையில சந்தோஷமா ஈடுபட முடியாது. பொன்னி, உன்னை ஊரை விட்டே தள்ளி வச்சுட்டாங்க. குமரனுக்கு உன் தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். எப்ப பழைய உறவுகள் தேவையில்லைன்னு வெட்டிக்கிட்டு வந்துட்டோமோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள 1000 பண்ணிக்கிட்டுமே. அதை பத்தி நமக்கு என்ன? இப்ப நீ பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக முடியாது. புதிய வாழ்க்கைக்கு உன் மனசை பக்குவப்படுத்திக்கிறேன்னா ஒரு 2 கட்டா நிலைமையில திருசங்க சொர்க்கம் மாதிரி நரகத்துலதான் நாம வாழணும். நல்லா யோசிச்சு பார்த்து உன் மனசை தைரியப்படுத்திக்க. நாட்டுல ஜனங்க மாதிரி இயற்கையும் கெட்டு போச்சு. என்ன வெயில் என்ன வெயில். வீட்டுல ஒலைய வைக்க வேண்டாம், அரிசி பண்ணிய விளைய வச்சா சோறாயிடும். என் மனசுல பட்டதை சொன்னேன். நீ வந்த, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப வர இருந்த தைரியம் இப்ப வாழ்றதுல உனக்கு இல்லை. நான் கட்டாயப்படுத்தல. ஆனா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏற்கனவே நான் எவ்வளவு மன அமைதி இல்லாம இருந்தேன்னு உனக்கு தெரியும். நல்ல வேளை நீ கேஸ்ல நெருப்பு வச்சப்போ கேஸ் கொஞ்சமா இருந்ததுனால லேசான காயத்தோட குழைச்சுக்கிட்டேன்.
நீ செத்திருந்தா ஒண்ணும் தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வந்து அவ சாவுக்கு நாம காரணமாயிட்டுமே கவலை நான் சாகுற வரைக்கும் இருந்திருக்கும். அது எனக்கு தேவையா? சொல்லு பண்ணி. எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியுது. நீ தற்கொலை பண்ணிக்க கூடாது. என் கூட சேர்ந்து வாழ்ற தைரியமும் மனப்பக்குவமும் உனக்கு இல்லை. நீ உன் வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது. அதனால நான் ஒண்ணு சொல்றேன். நாம ஊருக்கே போயிடுவோம். ஊருக்கு வெளியில எனக்கு ஒரு தென்னந்தோப்பு இருக்கு. அதுல ஒரு சின்ன குடிசையும் இருக்கு. அதை உன் பேருக்கு எழுதி கொடுத்துறேன். நீ அதுல வாழ்ந்துகிட்டு இரு. தனிமையான வாழ்க்கையாவது உனக்கு மன அமைதியை கொடுக்கட்டும். பெரியய்யா வெயில் காலத்துல வந்து தங்குறதுக்காக இத கட்டினாரம்மா. தெரியும். வாங்கம்மா, தோட்டம் தரவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம். வேண்டாம். வெந்நீர் போடட்டுமா? எனக்கு எந்த வசதியும் வேண்டாம். இன்னிலிருந்து நான் ஒரு கைதி. எனக்கு நானே விதிச்சுக்கிட்ட ஆயுள் தண்டனை. என்ன விருந்தலாட்டு இருக்க? சனிய வீட யார சொல்ற? அவதான் மூத்தவ மூதேவி வந்திருக்கலாமே, தெரியுமா? தெரியும். ஏன் வந்தாளா? எனக்கு என்ன தெரியும்? நானா வர சொன்னேன்? வெக்கம் கெட்டவ, அப்படியே தொலைஞ்சிருவான்னு நினைச்சேன். ஊருக்கு தள்ளி பண்ணையார் தோட்டத்து வீட்டுல இருக்காளாமே, தனியா இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்குமோ? என்னவா இருந்தா நமக்கு என்ன? ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு பொண்ணோட பத்தி நாம ஏன் நினைக்கணும் பேசணும்? அவ இந்த ஊருக்கு வரலன்னா யார் நினைப்பாங்க? வந்தா வந்துட்டு போறா. நாம உண்டு நம்ம வேலை உண்டு பேசாம இரு. வேலையா பாரு. மீனா, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வரணும். என்ன? சரிம்மா.